நீ ஏன் பொண்ணு கேட்டுவான்னு சொன்னாலும் வரமாட்ட. உன்னை வேலைக்கு சொன்ன பெருசையும் அடிச்சு அனுப்புவ. இப்படியோ ஒவ்வொருத்தரையும் அடிச்சு அனுப்பிச்சிட்டே இருந்தா போதுமா? ஒழுங்கா தாலிய கட்டு. பொறுமையாரு, இப்பதானே உள்ள வந்திருக்க, உடனே எல்லாம் நடந்துருமாங்க. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல நாளா பார்த்து. கல்யாணம்னா நேரங்காலம் அது இதெல்லாம் பார்க்க வேணாமா? பாப்ப, என்னத்த பார்க்க போற? நீ பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் எங்க அப்பா பாத்துட்டு இருக்கும் நினைச்சியாக்கும். இந்த 5 வருஷம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் நானா முரண்டு பிடிச்சு வீட்டுல உட்காந்து இருந்ததான் ஆச்சு. எங்க அப்பா உன் கையில பிடிச்சு கொடுக்கணும்னு கனவு காங்காத. உனக்கு நெசமாவே என்ன கட்டிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நான் ஒரு யோசனை சொல்றேன், செய். என்ன அது? பேசாம எங்க அப்பனை போட்டு தள்ளிடு. போட்டு தரலாம். என்னதான் படிக்க இந்த ஜாதி பத்தி போக மாட்டேங்குது பாரு. வேணாம்டே, வீட்டுக்கு ஒரு சண்டியர் போதும். அப்புறம் வாரண்டோட வீட்டுக்கு முன்னே தெரிய போலீஸ் தான் நல்லா இருக்கு. சரி வேணாப்பா, நீ ஒருத்தனே சண்டியரா இருந்துட்டு போ. நீ ஒத்த வீட்டுக்கும் மோட்டரும் பக்கமும் அடிக்கடி ஒதுங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சியாக்கும். எல்லாம் தெரியும். தெரிஞ்சா உள்ளே வச்சு அடுக்கிக்கிட்டு தன்னாலும் பேசாம இருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் போய் பாரு, கால் உடைச்சு கட்டில போட்டு நானே கஞ்சி ஊத்திட மாட்டேன். உனக்கு என்ன தாலி கட்டின அவ்வளவுதானே? அதெல்லாம் என்ன பண்றதுன்னு யோசிச்சு நானே ஒரு முடிவு பண்றேன். இப்ப நீ கிளம்பு. ஏன் என்ன அவசரம்? நெசத்தை சொல்லி போட்டோன்னு நெஞ்சு கொடையதாக்கும். நேரமாச்சுல ஆள காரணம் தேடுங்க. அப்ப இங்க வந்துட்டானா? சரி சரி நான் போறேன், நீ வழக்கம் போல வேலையை பார்க்க போ. போடி, கிளம்புடி. எந்திரி முதல்ல.